வணக்கம். இன்றைக்கி நம்ம கோல்டோட டெய்லி அனலைசிஸ் பார்க்குறோம். 16 ஜூன். இப்போ என்னென்னா, நேற்று நம்ம மார்க்கெட் நம்ம சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நம்ம வந்து பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 1870 இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா நம்ம பை எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நான் அந்த இடத்துல ஒரு அலர்ட் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி 1843க்கு கீழே க்ளோஸ் வச்சா செல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஃபால் ஆச்சு. பட் என்ன அப்படின்னா, இந்த செல் யாருமே மேக்ஸிமம் எடுக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இப்போ என்னென்னா, மார்க்கெட் இப்போ இந்த ஜோனில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது இந்த பிரேக் பண்ணிவிட்டு தென் எங்கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் ஆனால் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க்கெட்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இது க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம செல் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் மட்டுமே தான் செல். இன்கேஸ் மார்க்கெட் இது ஃபாலோ ஆகிட்டு தென் எகெயின் இங்கிறது கூட பை ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது எடுக்கலாம். இது வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது எடுக்கலாம், தப்பு இல்லை. பட் நம்ம வந்து வெயிட் பண்ணி பண்ணுறோம், சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கேண்டில் வந்து இந்த ஜோனை ரிஜெக்ஷன் கிடச்சி பை கேண்டில் ஏதாவது இன்வெர்டட் ஹேமரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் இதெல்லாம் வந்தது அப்படின்னா நம்ம வந்து பை எடுக்கலாம். அப்படியே எடுத்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இதுவாக இருக்கும், ஓகேங்களா? ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்ட் டார்கெட் வந்து 1874, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து நம்ம சொன்னோம் அப்படிங்கிறதுனால இங்கேருந்து அப்படியே நம்ம பை எடுத்துகிட்டு உட்காரலாமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. இங்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிவர்ஸ் கேண்டிலோ ஏதாவது மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸிட் ஆகிடணும். ஒரு குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பண்ணுறதுக்கு டார்கெட் பண்ணணும். இப்போ இங்கே 45லேருந்து நீங்கள் பை எடுத்திங்கனாலும் 55,000 பாயிண்ட்ஸ் ஆச்சு. இந்த ஜோன் ஃபஸ்ட்டு டிபி 8 அடிச்சா 1000 பாயிண்ட்ஸ். இதுக்கு மேலே அவங்க இங்கே வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2 என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு என்ட்ரி டார்கெட் புக் பண்ணிவிட்டு இன்னொரு என்ட்ரி வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டு வெயிட் பண்ணணும். இது வரைக்கும் வருதா இல்லையான்னு வந்துச்சுன்னா நமக்கு இந்த ப்ராஃபிட். அப்படி இல்லை அப்படின்னா அது ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் நகர்த்தி ஸ்டாப் லாஸை நகர்த்தி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இப்போ நம்ம சொன்னோம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே மேலே மார்க்கெட்டும் போயிடாது. ஸோ கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணுறது நல்லது தான். இந்த இடத்துல ரிவர்ஸ் கேண்டில் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பை எடுப்போம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இப்போ இந்த கேண்டிலே வந்து உங்களுக்கு பை ஹேமர் கிடச்சிது அப்படின்னாலும் நீங்கள் ஒரு சின்ன ஒரு ட்ரேடு எடுக்கலாம், ஓகேங்களா? உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1840 தான் வரும் ஸ்டாப் லாஸ், ஓகேங்களா? அங்கிருந்து நீங்கள் ஒரு பை எடுத்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து 1874. இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இந்த இது வேணால் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. நீங்கள் ட்ராவே பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் டார்கெட் இது வரைக்கும் வரும். இதிலேருந்து மார்க்கெட் பிரேக் ஆகி போனது மேலே, ஓகேங்களா? இப்போ நல்ல ஒரு பை நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த ஜோன் 1873 மேலே பிரேக் ஆகணும். இப்போ அப்படி இல்லை அப்படி பட்சத்தில் மார்க்கெட் வந்து இப்போ இதுக்கு மேலே நீங்கள் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் மார்க்கெட் எடுக்கலாம். க்ளோஸ் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணுற டைமில் நீங்கள் இந்த இடத்துல ஒரு ட்ரேடு எடுக்கலாம். இப்படி ஓகே. ஆனால் அதிகபட்சம் இங்கே நீங்கள் பாருங்கள், கன்ஃபர்மேஷனுக்கு பை கேண்டில் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணி பை எடுக்கிற ட்ரை பண்ணுங்கள். செல் எடுக்கிறதா இருந்தால் 1843 ஜோனுக்கு கீழே செல்லுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போதைக்கு இங்கே செல்லு வந்து இந்த ஜோன் வந்து எடுக்க வேண்டாம். ஒரு 10 பாயிண்ட்ஸ்க்கு மேலே நீங்கள் எடுக்க வேண்டாம். ஏன்னா மார்க்கெட் இதுக்கு சம்டைம்ஸ் இது டபுள் பாட்டம் பண்ணிட்டு ரிஜெக்ஷன் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ கேண்டில் கிடைச்சதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க, சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ.